மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஒரு பக்கம் கூட படிக்கல, ஆனா 10 தடவை பாத்துட்டேன். ஜெனி, நீ என்ன தப்பான ஆங்கிளே பாத்துட்டு இருக்க. யாரு? நான் தப்பான ஆங்கிள் பாக்குறேனா நீ தப்பான ஆங்கிள் பாக்குறியா? ஜெனி, you're always mistaking me. ஜெனி, you're always mistaking me. எப்ப பார்த்தாலும் நான் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நினைச்சு பாரு, அன்னைக்கு பாபு ஒட்டாம கொடுத்த லெட்டர் உன்கிட்ட கொடுத்தப்போ உள்ளுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு சொன்னப்போ நீ என்ன சொன்ன? உன் புத்தி கெட்ட புத்தி, எது மூடிதான் திறந்து பார்க்க வேண்டியது, you're a crook, you're a pervert அப்படி இப்படி நான் திட்டல. அதுக்கப்புறம் அவன் கையில அடிபட்டதுனால அவன் சொல்ல நான் தான் எழுதுறேன்ற உண்மை தெரிஞ்சப்போ நீ என்கிட்ட சாரி கேட்கல. சரி அதை விடு, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் எடுத்துக்க. பாபு சாந்தி கொடுத்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ என்ன பண்ண? அதை நான் தான் உங்ககிட்ட கொடுத்ததை நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மா கத்தல. நான் சொல்றேனே, உனக்கு என்னன்னா எல்லாரும் அழகா ரசிக்கணும், உன்னை அட்மையர் பண்ணணும், உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு உள்ளுக்குள்ள ஆசை. ஆனா அதே யாராவது பண்ணிட்டாங்கன்னா ஐயோ அம்மா என்ன சைட் அடிக்கிறாங்கன்னு குதிக்க வேண்டியது. பொம்பளைங்க சைக்காலஜி இதானே. என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி ஓடி பேசு, பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் உனக்கு பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்ல, நான் இல்ல, நீங்க தான். ஓகே, நீதான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணப்போ ஒரு ஸ்பூனை வேணா கீழே போட்டல, அப்புறம் ஏன் ஸ்பூனை நான் எச்சில் பண்ண ஸ்பூனை வாங்கி சாப்பிடல, அங்க நீ மறைச்சு பண்ணல. அப்ப நீ எதை மறைச்ச? அதேடு அன்னைக்கு ரிப்பேர் ஆகிறதுக்கார ரிப்பேர் அடிச்சுன லாக் பண்ணிட்டு வாக் பண்ணானே, வாக் பண்ணது என்ன கேட்ட? உனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு, ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டு என்ன தொல்லை பண்ண. அதை விடு, அன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தப்போ எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது இது சுந்தர் ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட், இது பாபு ஸ்டடிங் பிசிக்ஸ் மை கிளாஸ்மேட் மை ஃப்ரெண்ட், இது ஜெனி ஸ்டடிங் மேக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அங்க நீ என்ன பண்ண? அங்க நீ எதை மறைச்ச? இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சோம், இன்னி வரைக்கும் இதெல்லாம் தெரியாத மாதிரி என்கிட்ட பழகிட்டு இருந்தே, அதான் என்னன்னு சொல்றது? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எனக்கு ஒரு ஆஷர் பிரசன்ட் பண்ணியே. ஓகே ஓகே, அத வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் கீதா கூட போன்ல பேசிட்டு இருந்தப்போ கீதா ஐ லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணப்போ அந்த கீதா யாருன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவு துடிச்ச. யாரு கீதா? அதான் யாரு எங்க அம்மா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே நீ கூலானே. தெரிஞ்ச ஒருத்தன் தம்மடிச்சு கெட்டுப்பட கூடாது இருக்காங்க, ஆஷர் பிரசன்ட் பண்ணது வேணா ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கீதா யாருன்னு தெரிஞ்சுக்க துடிச்ச அத அந்த பொசிட்டிவ்னஸ் என்னன்னு சொல்றது? பேச்சு மாத்தாத. நீ இடுப்ப பாத்தியா இல்லையா? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? இல்ல. அப்ப நானும் இடுப்ப பாக்கல.